ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி சாப்பிடலான்ட்டு பாலாவகம் வந்திருக்கோம். அந்த பாலாவகத்தில் ஒரு ஃபேஷன் ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்ல ஒரு பீஃப் பிரியாணி கடை இருக்கு. இது வந்து ரொம்ப நாளா இருக்கு, செம்மையா இருக்கும். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இந்த கடையில வந்து பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இங்கே சாப்பிடலான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்து இன்னைக்கு ரிவ்யூ பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா நான் வீடியோவில் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க பாலாவகம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான பிரியாணி வேணும்னா, பீஃப் பிரியாணி வேணும்னா இந்த கடை செம்மையாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்றத உங்களுக்கு லைவா சொல்றேன். வாங்க. ஒரு சின்னதா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஜெஸ்ஸு ஆனது. அந்த கடை எவ்வளோ நல்லா இருக்கு? ஒரு 8 வருஷமா இருக்கு. 8 வருஷம். நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். சரி, இப்போ அந்த பக்கமாக போகும்போது இங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அப்போ ஆப்போசிட்ல இருக்குது. இது ஒன்று ஓன் பில்டிங் தான், அதனால் இங்கே வச்சாச்சு. ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வச்சாச்சு. ஓகே. எவ்வளோ கிலோண்ணா வரும் ஒரு நாளைக்கு? நார்மல் டைமில் 25, 30, சண்டே வேணால் ஒரு 40 கிலோ. சாட்டர்டே சண்டே 40 kg. ஓகே. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு? கண்டிப்பாக. இந்த பீஃப் பிரியாணி வந்து நம்ம இப்போ வாங்கிட்டோம். கத்திரிக்காய் பச்சடி பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பீசஸ் இருக்குது. பீஸே நிறைய இருக்கும் போல இருக்கா. பீசஸே பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் இருக்குது. கத்திரிக்காய் வந்து பயங்கரமாக இருக்குது. வெங்காயம் வச்சுருக்காங்க. செம்ம சூடாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி செம்மையாக இருக்குது. இது லைவாக இருக்க மாதிரி இருக்குது. பீஸை பார்த்து போய் சாப்பிட முடியாது. சூப்பராக குக் ஆகிருக்கு. பீஸ் மாதிரியே இல்லை, ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரியான ஒரு டேஸ்ட்டில். பீஸோட பிரியாணி எடுத்து ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ரைஸ் தான். நல்லா புல சூப்பராக இருக்கு. வேற லெவல் பிரியாணிப்பா. அப்படியே கத்திரிக்காய் பச்சடி, கொஞ்சம் ஆனியனோட ஒரு பைட். கத்திரிக்காய் பச்சடி லைட்டாக புளிப்பா, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. பிரியாணி ஆசம் டேஸ்ட். அவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணி. வைக்கிறதே மனசு வரல. கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருக்கு. நீங்கள் பாலாவுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணுங்க. இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக குக் ஆகி அட்டகாசமாக இருக்கு. நல்லா பெரிய பெரிய பீசஸ் வேறு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த பிரியாணி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் இதை கொடுத்துருக்கோம். அவர் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுவார். பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பீஸ் வந்து நல்லா குக்காக இருக்குது. சாப்பிட்டு பாரு, சாஃப்டாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி மட்டன் பீஸ் மாதிரியே இருக்கு. நல்லா சாப்பிட்டா. ரைஸும் நல்லா குக்காக இருக்கு. நல்லா டேஸ்ட்டும் இருக்கு. நல்லா சத்தமாக சொன்னா நல்லா இருக்கும். ரைஸ் நல்லா குக்காக இருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே. பீஸ் நல்லா குக்காக இருக்கு. இது பார்க்கறதுக்கு வந்து பீஸ் மாதிரியே இல்லை, மட்டன் பீஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஓரளவு நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 250யா? ஒரு ஆஃப் எவ்வளோ? 150யா? குவார்ட்ரு 100. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.